நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். Uma's gone சொல்லும்போது it was we had a function in the morning office la May Day function. முடிச்சம்போது when I got the message at 8:30 8:45 I couldn't believe it because she was not sick ங்கிறது. And second thing, இந்த வீட்டில் என்ன ஃபெஸ்டிவ் தீபாவளி பெரியவா வீட்டுக்கு போகும்போது ரமணன் வீடும் it used to be a ரமணன் பர்த்டே, உமாஸ் பர்த்டே, that was there. அதை தவிர வந்து let's go for party, let's go for reggae அதெல்லாம் இல்லை. கடைசியாக ஒரு தடவை அந்த முகத்தை பார்த்துருவோம். ஏன்னா அவங்க வெளியே ரொம்ப வராத ஆள் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ பொது இடங்களில் பார்க்க வாய்ப்பு இல்லை. சரி, இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நினைக்கும் போது தான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக ரமணன் சார் வந்து உமா ரமணன் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். நிறைய பேர் இருக்கா உடனே எடுத்து பண்ணுறதுக்கு, ஆனால் கேட்பாரானா இல்லை. மக்களில் பல பேரோட ஒரு கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திறமையான ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாங்கன்றாங்க, வரவும் கூடாதுங்கிறாங்க, அதில் எதுவும் மர்மமாக இருக்குமோ? அடுத்தவங்க பர்சனலில் நுழையிறது தவறு தான் அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அவங்க வந்து என்ன பண்ணுறது வாழ்க்கையிலன்னு தெரியாமல் திணறி நிற்கும் போது ஒரு ஃப்ரெண்டாக நம்ம வந்து அவங்க கேட்காமலே கூட உள்ள நுழையலாம், அது தப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே வந்து உமா ரமணன் அவர்களுக்கு இருந்திருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக. ஸோ இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லை. அவங்க இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா நல்லா தானே இருந்தாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் இருந்துச்சு. மேடே அன்னைக்கு இல்லை, உமாஸ் கான்னு சொல்லும் போது இட் வாஸ் we had a function in the morning ஆஃபீஸில் மேடே ஃபங்க்ஷன். முடிச்சம்போது when I got the message at 8:30 8:45 I couldn't believe it because she was not sickங்கிறது. And second thing I should say, she is a very closed person. I mean Ramanan had friends all over the world. யாரை பார்த்தாலும் ஏவி ரமணனை தெரியாமல் இருக்காது. Because those days Musiano was the hit. It was a hit. And தாஜ்லேயும் பாடுவார், சபாலையும் பாடுவார், எவ்ரிடே. ஒரு 30 நாள்னா 35 கச்சேரி இருக்கும், எல்லாம் பேக்ட் அப் ஸோ மச் அவளுக்கு. அதனால மியூசியம் அண்ட் ஹிந்தி, he brought ஹிந்தி டு சென்னை. அதனால நிறைய பாட்டெலாம் அவர் பாட ஆரம்பித்தோடனே, அப்போல்லாம் தமிழாக பாட்டு மட்டும்தான் பாடணும்னு இருந்த நேரம். ஒன்று அந்த நார்த் மெட்ராஸ் போனால் தான் ஹிந்தி பாட்டு கேட்போம். இங்கே வந்து மயிலாப்பூர்லேயே அவர் வந்து ஹிந்தி சாங் பாட ஆரம்பித்தோடனே it became very popular, very popular. That's one thing. But Uma by nature, she didn't want to take advantage of her husband's popularity, and she was very happy to be at home, and what he says she used to follow that. And but when we talk alone, we used to sort of she used to open out. When we used to talk alone, she used to open out. அப்புறம் ஜிமிக்கி போட ஆரம்பித்தா. இப்போலாம் எவ்வளோ ஜிமிக்கி இந்த கோல்டு ஆடில் வருது, இப்படி பண்ணும் போதெல்லாம். அப்போ வந்து அவள் தான் ஜிமிக்கி போட்டு பாட ஆரம்பித்தா. இப்படி பண்ணும்போது நான் தான் அடமி பண்ணுறேன்பா. அப்போ பண்ணும்போது it used to be we all used to watch her doing it. And சிம்பிளி நன்னா பண்ணி வாய் மூமெண்ட்ஸே நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். நிறைய கைகாலெலாம் இருக்கவே இருக்காது. என்ன ஹை பிச் போனாலும் அந்த இவ்வளோதான் அந்த வாய் மூமெண்ட்ஸே இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு அவங்கள வந்து திரையில் மட்டும்தான் தெரியும். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோழியாக தெரியும், நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த நட்பு எப்படி ஆரம்பிச்சது? நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க? I met them, not her. I met both of them, Ramanan and Uma, through my husband Ramesh. Ramesh was working for Express, then later on to Hero Honda. But he had a passion for music. And he used to play for Musiano. There used to be a big instrument called bongos, பெருசா இருக்கும். They used to stand and play. That was அப்போ தான் வர ஆரம்பிச்ச நேரம். ட்ரிபிள் பாங்கோ கேட்டிருப்பேன் நீங்கள் உட்காந்து. அந்த இது வந்து இவ்வளோ பெருசு, இட்ஸ் மோர் அன் ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் சொல்லுவாங்க. அது யூஸ் டு ப்ளே தட். அண்ட் கச்சேரி போகும்போதெல்லாம் தோஸ் டேஸ் ஈவினிங் வேலையில் வி யூஸ் டு கோ இல்லையா, எங்கெல்லாம் ஹஸ்பண்ட் போகிறாரோ போய் கச்சேரி பார்க்கலாம். அண்ட் ஐ யூஸ் டு என்ஜாய் மியூசிக். டான்ஸ் கிளாஸ் இல்லைன்னா ஐ யூஸ் டு கோ தேர்.
that is how we became friends. And நானும் உமா was I think கச்சேரி ஹாலில் இருக்கும்போது கூட சைடில் உட்காந்துப்பா. she used to have a neatly well packed coffee, tea, hot milk எல்லாமே ரெடியாக இருக்கும் for a husband and for a son. Vignesh used to, we all used to call him jumping jewel அப்படிமோ. He had so much of capacity. He used to play appa அப்படியே he cannot sit in a chair and stool and play. அப்படியே he used to jump. He's a God's gifted child. So அதனால she used to enjoy that. அது கூட திரும்பிலாம் பார்க்க மாட்டா, அப்படியே பாப்பா. அதெல்லாம் very, there's a few things, but not a club going type, not a வெளியே போகிற டைப்லாம் இல்லை. Friends, few friends. ரொம்ப வந்து குடும்பத்தோட மட்டுமே சார்ந்து இருந்த ஒரு பிரபலம். குடும்பம், yes, right, but more Ramanan, her son. That was, and he took care of her, and that's how her life was. எஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகம் பெருசாக வந்து எடுத்துக்காம தன்னோட குடும்பத்தையே உலகமாக பார்த்து இருந்தவங்க தான் உமா மேம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும் போது தெரியுது. ஸோ அப்படி இருந்தவங்க புகழோட உச்சத்துக்குலாம் வந்துட்டு இருந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவங்க லைஃப் போயிட்டே இருந்துச்சு. சடனாக இப்போ வந்த நியூஸ் தான் அவங்களோட மறைவு. இதுக்கிடையில் அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு? நீங்கள் எப்போல்லாம் வந்து அவங்கள மீட் பண்ணியிருக்கீங்க? ரெகுலர் டச்சில் இருந்திருக்கீங்களா? முன்னாடி ரொம்ப இருந்தேன். ரமேஷ் வாஸ் அலைவ். அது வந்து வீட்டில் என்ன தீபாவளி நாங்கள் பெரியவா வீட்டுக்கு போகும்போது ரமணன் வீடும் இட் யூஸ் டு பி மஸ்ட். ரமணன் பர்த்டே, உமாஸ் பர்த்டே அண்ட் விக்னேஷ் வி கால் இம் பக்கா, அவன் பர்த்டே, அதெல்லாம் போயிட்டு ஒரு 1 or 2 hours we used to spend. And that was the only thing. And அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. they have come to my in-laws house. That was there. அதை தவிர வந்து let's go for party, let's go for reggae, அதெல்லாம் இல்லை. I don't think Ramanan also liked it. ஓகே. ஸோ ரமணன் சார் வந்து என்னதான் வந்து கலை கச்சேரி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு துறையில் இருந்தாலுமே அவரை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சீரியஸ் பர்சனாக எங்களுக்கு தெரியுது. வெளியிலேருந்து பார்க்கும்போது, திரையில் பார்க்கும்போது அவர் ரொம்ப கொஞ்சம் சீரியஸான, கொஞ்சம் ரிசர்வ்டான பர்சனாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு I don't think he's a reserved person, but ஆனால் வேணும்னா பேசுவார், நன்னா பேசுவார், எல்லா சப்ஜெக்டும் தெரியும். he was in he had a printing press and he had lot of friends, as I told you. அதனால் எல்லாம் தெரியும். பட் செல்ஃப் சென்டர்ட் கப்பல். ஓகே. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த அந்த உறவு எப்படி இருந்துச்சு? நீங்கள் வெளியில் ஒரு தோழியாக பார்க்கும்போது அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் till the last. ரமணன் உமாவுக்கு ரமணன், அதுதான். வெளியே வாங்கலைன்னா கூட போகலாமே வரலாமேன்னு நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை தான். அவள் ஆக்சுவலி எப்படியாவது ஒரு மூவிக்கு போகணுன்னு. பட் they were not keen. சினிமா பாட்டு தான் பாடுறா, ஆனால் வந்து போகலாம், இந்த சினிமா வந்திருக்கு, அந்த சினிமா வந்திருக்கு, அதெல்லாம். ஐ ஹேட் அதர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் போகும்போது வரீங்களா கூடனா they never used to come. அது வரல, அது அந்த ஒரு இதில் இல்லை. பட் she used to enjoy. டைம் எல்லாம் கீப் அப் பண்ணுவா. அதெல்லாம் வேன் வந்துருத்துனா she'd be the first one to wait for others to get in. It was a different thing. ஆனால் 80s அப்புறம், as you rightly said, as everybody knows, she did not continue music. இளையராஜாவில் வந்து she was so lucky. She had the best songs. இன்றைக்கும் 2-3 பாட்டெல்லாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் நமக்கு அப்படியே மனசுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆகாய வெண்ணிலாவே, அதை எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த காம்பினேஷன், ஸோ மெனி, அது மாதிரி எக்கச்சக்கம். இது ஒரு பொன் மாலை பொழுது, அதுதான் ரமணனோட கச்சேரி ஆரம்பிக்கும் போது வர பாடல், அந்த பாட்டு இருக்கும். ஓகே. என்னதான் வந்து இப்போ அவங்க நம்ம கூட இல்லைனால கூட வந்து அவங்களோட இசையோட நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மேம், அவங்க வந்து ரொம்ப இதுதான் என் லைஃப், இதுதான் என் உலகம் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த வால்ஸ்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு அந்த லைஃப்பை அடாப்ட் பண்ணி ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க. அவங்க மறைவு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த செய்தி வந்த போது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க போய் பார்க்கணும், கடைசியாக ஒரு தடவை அந்த முகத்தை பார்த்துருவோம். ஏன்னா அவங்க வெளியே ரொம்ப வராத ஆள் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ பொது இடங்களில் பார்க்க வாய்ப்பு இல்லை. சரி, இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நினைக்கும் போது தான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக ரமணன் சார் வந்து மீடியா பத்திரிகை நண்பர்கள் யாரும் வர வேண்டாம், தப்பாக எடுத்துக்காதீங்க, இது ஃபேமிலி மட்டும் வந்தால் போதுன்ற மாதிரி சொன்னார். அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? That's him. Because as you rightly said, he's got friends all over the world. I also said the same thing. அது எல்லாம் ரமணனுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னாக்கா நிறைய பேர் இருக்கா உடனே எடுத்து பண்ணுறதுக்கு. ஆனால் கேட்பாரானா இல்லை. ஆனால் அவருக்கு எல்லாரையுமே தெரியும். அவருக்கு என்ன வேணும்னாக்கா தெரியல.
ஏன்னா நம்ம போய் ரமணன் இது பண்ணணுமா, இல்லை வேண்டாம் ஷோப்னா நான் பார்த்துக்கிறேன், இல்லை இது நான் போய் எடுத்துன்னு வந்துட்டுமா, இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், ஐல் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிம்பார். சின்ன சின்ன வேலை வீட்டு வேலையெல்லாம் யூ நெவர் யூஸ் டு ஃபீல் பேட் டூயிங் இட், மை ஹவுஸ் ஐ எம் டூயிங் இட், வாட்ஸ் அ பிக் திங்ன்றவர் அவர். ஸோ நமக்கு அவங்க அங்கே இருக்கும்போது நம்ம அதுக்கு மேலே என்ன கேட்குறதுன்னு வந்து வம்பு பேசும்போது நாங்கள் ஜாலியாக பேசும்போது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அவள் பாடினா இவள் பாடினா அதெல்லாம் கேட்குறது நல்லாயிருக்கும். பட் நமக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணணுமா, ஒரு சின்ன ஹெல்ப் வேணுமான்னு கேட்டான்னாக்கா வேண்டாங்கிற போது நம்ம அதுக்கு மேலே he'll never allow us to get into that. மேபி வந்து நம்ம ரொம்ப அவங்க விஷயத்துக்குள்ளே வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இந்த ஒரு பவுண்டரி வச்சுருந்தாரோ? இருக்கலாம். you're right. ஓகே. ஸோ அவர் வந்து அந்த விஷயம் வரக்கூடாது, யாரும் வர வேண்டாம் அப்படின்றது ப்ரைவசி காரணமாக மேபி இருந்தாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸுங்கிற வார்த்தை வந்தது, we need a family ஸ்பேஸுன்னு. பட் வந்து என்னோடய நேச்சர் ஒரு சின்னதாக ஒரு கோவிலில் ஏதாவது ஒரு மோன சத்தம் கேட்டால் எல்லாரும் போகணுமே. நான் மடிசார் கட்டிட்டு நான் யூஸ் டு கோ when I was in my in-laws house. எனக்கு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாக எல்லாரும் வரணும், எவ்ரிபடி ஷுட் என்ஜாய். இது ஒருத்தரோட நேச்சர். ஓகே, மேபி அவரோட நேச்சர் அப்படி இருந்திருக்கலாம்னு சொன்ன மாதிரி. ஸோ ஆனால் அவர் சொன்ன இந்த ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல பேருக்கு வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புச்சு. என்ன ஏதோ மர்மமாக இருக்கே, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. She had a fall, ma. That's what he said. She had a fall about 7 months back. மேலே கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்தபோது காலில் நல்லா அடிப்பட்டது. அது she had to take a treatment for thatங்கிற மாதிரி தான் வந்தது. அதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டாளா. அதை வந்து நானா தலைவலி தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ரெண்டு தலைவலியா எனக்கு போவே இல்லைம்ப. அது சொல்கிறது நான் ஆறுதலாக நான் நினச்சிப்பேன். பட் அது சொன்னால் அது வந்து எதுக்கு மற்ற வாழ்க்கை ட்ரபிள்ங்கிறது நினைக்கக்கூடிய ஒரு கப்பலாக அவள் இருந்தா. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே ஷேர்ட் இட் மச். என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணலை. பட் மற்றவாக்கிட்டையும் சொன்னாலாங்க தெரியல. அன்றைக்கி நாங்கள் எல்லாம் வரும்போது நாங்கள் we were set of people waiting. I mean, you know, என்ன சொல்கிறது வார்த்தையை உமாவை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோம். பட் we were only looking at each other, but we knew what happened. நாங்கள் இங்கே கண்ணிலே தான் பேசிக்க முடிஞ்சதே தவிர, பட் we were very upset to see Ramanan shattered. அதுக்கு வந்து பார்க்க முடிஞ்சது. பட் என்ன ஆச்சு, அதுக்கு மேலே எங்களுக்குள்ளே அதுதான் வந்துகிட்டே இருந்தது. பட் தட்ஸ் நாட் த ரைட் பிளேஸ் டு ஆஸ்க்னு சொல்லிட்டு we sat through and walked out. ஓகே. ஸோ மக்களில் பல பேரோட ஒரு கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தாங்க, நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் அந்த ஃபால் விஷயம் தெரிஞ்சது எங்களுக்கு. நல்லா இருந்த ஒரு 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 பெண்மணி, அவங்க பிரபலமான ஒருத்தர் கூட, ரொம்ப திறமையான ஒருத்தர், திடீர்னு இறந்துட்டாங்கன்றாங்க, வரவும் கூடாதுங்கிறாங்க. அதில் ஏதோ மர்மமாக இருக்குமோ, ஏதாவது உள்பூசல் இருக்கோ, ஏதோ நடந்திருக்கோ அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. அவங்களோட தோழியாக அவங்க பதில்? ஆமாம், இது நிச்சயமாக எல்லாருமே நினைக்கக்கூடியது. எனக்கு அவங்கள ரமணனை தெரியுங்கிறதுனால நான் இப்போ ஓப்பனாக பேசுகிறேன். அதர்வைஸ் வந்து யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாள். இப்போ நம்ம எவ்வளோ பேரை பார்த்தோம் இல்லையா, நம்ம பார்த்தோம், கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் எல்லோரும் தான் போகிறா வரா, ஒரு ஆறுதல் தானேம்மா. ஆனால் நீங்கள் சொல்லும்படி பார்த்தோன்னா இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம், ஒரு 2 வாரம் ஆனால் அப்படியே இட் வில் டேப்பர் டவுன். இன்னும் நம்ம உமா பாட்டு கேட்கும் போது நல்லா பாடினா அப்படின்னு. பட் என்னோட இது எனக்கு அப்போ வந்து உமாவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணித்துனா, எல்லாரும் யாராக இருந்தாலும் ஒரு வயதுக்கு மேலே போய் ஹலோ சொல்கிறத இது ஒரு இதுவாக வச்சுக்கணும். நம்ம சண்டேனா சர்ச் போகிறோம், வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போகிறோம், அந்த மாதிரி அது மஸ்ட்டாக நம்மளை வந்து ஆக்கிட்ட போது பெரியவாக இருக்கா, somebody elder to us or our friends, why can't we go and spend time with them? ஒரு half an hour 1 hour, அதுக்கு மேலே வேண்டாம். we don't have to spend and take away their time. பட் இதை வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகள் கற்றுக்கொடு, அது வேண்டாம், அவளுக்கு கற்றுப்பா. நம்ம முதல்ல மாற்றிக்கணும். நம்ம did we go and see somebody whom we know? யாரோ கேள்விப்படாமல் இருக்காது, so and so is not wellன்னு, ஐயோ வெரி சேட், ஐ பிலீவ் ஷி இஸ் நாட் வெல், அதோட முடிகிற இது சமாச்சாரம் கிடையாது. நம்மளை மாற்றிக்கணும். நம்ம மாற்றினா மற்றவ மாறுவா. மேக் யுவர் ஹஸ்பண்ட் கம் or make your son come, make somebody go there, buy some fruits and say I'm sure you'll be all right soon. இந்த கையை தொட்டு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி வேறு எண்ணம் வேறு எதுவுமே கிடையாதுமா. ஸோ உமா மேம் வந்து அவங்க பாடல்கள் எல்லாரையுமே வந்து சிரிக்க வைக்கும், சந்தோஷப்படுத்தும். ஆனால் அவங்க முகம் எப்போவுமே எஸ் கரெக்டாக சொன்னீங்க. பட் ஆனால் அவங்களோட முகம் எப்போவுமே ரொம்ப சாந்தமாக இருக்கும், சில நேரங்களில் சோகமாக இருக்க மாதிரியும் இருக்கும்.
அவங்க ஏதாவது ஒரு சோகமான நிகழ்வை அண்டர்கோ பண்ணிட்டு இருந்தாங்களா லைஃப்பில்? எதில் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க? காலேஜ் முடிச்சோடனே ஷி காட் மேரிட். அப்போலேருந்து till the last breath on 1st of May her life was only with her husband and son. And she was singing. எவ்வளோ கிட்டத்தட்ட 50,000 கச்சேரி மேலே மேடையில் பாடியிருக்கா. கம்மியாக வந்து ஏன்னா எஸ்பிபி இவாலாம் பண்ணும்போது 20,000 40,000ங்கிறா. ஹர் லிஸ்ட் இஸ் ஒன்லி ஹண்ட்ரட்ஸ் தான். அது கம்பேர் பண்ணி பார்த்தா ஆனால் குவான்டிட்டியோட குவாலிட்டி இருந்தது. பட் மற்றவாலும் இருந்தா அதில் கம்பேரிசனே கிடையாது. பட் ஷீ மேட் அஸ் என்ஜாய் த மியூசிக். அது இருந்தது. பட் சிரிப்பா ஏன்னா என்னை பார்த்த வரைக்கும் ஷீ யூஸ் டு லாஃப் அண்ட் டாக். அதனால எனக்கு வந்து அவள் சிரித்த மூஞ்சி தான் தெரிஞ்சுது. ஆனால் ஸ்டேஜில் வந்து அவளே பண்ணிண்டாளாங்கிறது தெரியல. குவைட்டாக ரிசர்வ்டாக தான் இருப்பாள். ரமணன் ஏதாவது சொன்னால் அவ்வளோதான் வரும், காதில் ஏறிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஷி நெவர் யூஸ் டு டூ தட். அது தானே பண்ணிட்டதா ஆனால் அப்படி தான் பண்ண சொன்னாலாங்கிறது நான் கேட்கல. ஏன் வந்து மேடையில் மட்டும் உருன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. சிரிப்பால் ஏதாவது வந்தானாக்கா ஏதாவது ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க. ஓகே, ரொம்ப வந்து அது நான் போய் சொல்லக்கூடாது, ஜாஸ்தி பண்ண மாட்டேன். ஆனால் ரமணன் யூஸ் டு really கவர் எல்லாரையும் கவர் பண்ணிடுவார் இல்லையா? அவரோட எல்லாம் கம்ப்ளீட்டாக யூஸ் டு கவர் அப் த ஸ்டேஜ். ஓகே, ஸோ அவங்களோட சன் பற்றி பேசுவோம் மேம். விக்னேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செட்டில் ஆகணும், அவரோட லைஃப் பற்றியும் நிறைய அவங்களுக்குள்ள ஒரு கவலை இருந்துச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்குது. எந்த அம்மாக்களும் இருக்கிறதாம்மா. நம்ம குழந்தை பிறந்த உடனே என் குழந்தை வைஜெயந்தி மாலா மாதிரி ஆடணும், எம்எஸ் மாதிரி பாடணும்பா. நான் சொல்லுவேன், ஏன் குழந்தைங்க வந்து ஏன் விடுறது மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காளே அதுக்கப்புறம் ஏன் ஷோபனா மாதிரி ஆடக்கூடாதா? அதனால் நான் நினச்சிப்பேன், இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் 2 பேர் தான் இருக்காங்கிறது கிடையாது. அந்தந்த ஆர்டிஸ்ட்டு அந்தது உண்டு, நம்ம பாட வச்சு பண்ண. விக்னேஷ் வந்து K5ல் தான் படித்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் he was a topper in that class. 12th படிக்கும்போது உமா used to say that classல he has come, he is a gold medalist லாம் சொல்லுவாள். நன்னா he did very well. Then he joined Anna University for engineering. ஸோ அதெல்லாம் வந்தது. எந்த அம்மாவும் ஆசைப்படுற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன் அமையலைங்கிறது தெரியல. அது வந்து டச்சி சப்ஜெக்ட். நாங்கள் கேட்போம், எப்போ உமா கல்யாண சாப்பாடு போடுவேன்னு கேட்போம். போட்டால் போச்சும்பா சீக்கிரம் அப்படின்னு. ரமணன் அப்படின்பா, அவ்வளோதான். அந்த பார்வையும் ரமணன்ட்டு தான் போகும். ரமணன் காதில் வாங்கிக்காத மாதிரி போயிடுவார். இட்'ll ஹேப்பன் அப்படின்னு போயிடுவார். அதனால் அதுக்கு மேலே நம்ம எப்படி கேட்குறது இல்லையா? பிகாஸ் நம்ம லொடலோட பேசுகிற டைப்பாக இருந்தால் கேட்கலாம், பார்த்து பேசணுங்கிற வாழ்க்கை வந்து நம்ம என்ன கேட்க முடியும்? பட் and he had the music. We thought maybe he took up music as his another profession நினச்சிருந்தேன். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.